கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி இயேசு சொல்றார். நிக்கோதேமு ஒரு வயசான ஒரு மூத்த ஒரு நல்ல ஒரு வேத பாரகன். அவன் ராத்திரி நேரத்தில் இயேசு இடத்துல வருகிறான். கேட்குறான், அவரை சந்திக்கிறதுக்கு வர்றான். பகல் நேரத்தில் பார்த்தா யாரும் என்ன சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுறது, எப்படி நீங்கள் ரொம்ப பயங்கர அற்புதங்களெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டான். நான் எப்படி மறுபடியும் பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? இல்லைப்பா, நீ யோசிக்கிற மாதிரி, நீ சிந்திக்கிற மாதிரியான அந்த மறுபிறப்பு கிடையாது. பானகைன் அப்படி கிடையாது. ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீர் பிறவாவிட்டால். அப்போ அந்த வேத பாரகன், வேதத்தை அறிந்தவன், எல்லாம் தெரியும் அவனுக்கு. அப்படி இருந்தாலும் அவனை பானகின் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீ வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி உச்சிதமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறது. இன்றைக்கி நம்ம இந்த பூமியில் ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஜீவனில் நாம் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யம், அந்த உச்சிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது ஜலத்தினால் அந்த ஆவியினால் பிறந்திருக்க வேண்டும். We should be baptized by not only by the water but also by the Holy Spirit. நம்ம அபிஷேகம் தண்ணினால மட்டும் நம்ம ஞானஸ்நானம் பெற்றிருக்க கூடாது. நாம் ஆவியினாலையும் ஞானஸ்நானம் பெற்று ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, ஆவியில் நிரம்புகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு நிக்கோதேமு நைட்டில் so many questions அவனை அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய நாள் அன்னைக்கு வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த நாள் இதுதான். இன்றைக்கி உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அபிஷேகம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. we need to be born again, Lord. Thank you Jesus. நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you.